ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. என் பொண்ணு அம்மா சூடாக ஒரு கப் காஃபியோட மொறுன்னு ஏதாவது செஞ்சு தாங்கம்மான்னு கேட்டால், நானுமே வீட்டில் காலிஃப்ளவர் 2 இருந்ததுனால காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வாங்க, என்னோட முறையில் காலிஃப்ளவர் பக்கோடா செய்முறையை பார்க்கலாம். காலிஃப்ளவர் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம பூக்களை ஒவ்வொன்றா தனியாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது, ஒரு அளவுக்கு கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது வாணலில் தண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து கட் பண்ண காலிஃப்ளவரை இந்த வாட்டரில் சேர்த்துடணும். காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு தண்ணி போதுமானது. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த தண்ணியை சூடு பண்ணணும். இந்த 5 நிமிஷம் கேப்பில் நம்ம பகோடாவுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கணும். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருங்காயத்தூள் போதுமான அளவு, பெப்பர் 1/4 ஸ்பூனு, லெமனு பாதி, சின்ன சைஸாக இருந்தால் முழுசாக சேர்த்துக்குங்க. சால்ட் வாட்டர் சேர்த்துக்குங்க தேவையான அளவுக்கு. தயிர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் இருக்க காலிஃப்ளவரை பிளேட்டுக்கு 5 நிமிஷம் ஆன உடனே பிளேட்டுக்கு மாற்றிடணும். பிளேட்டில் மாற்றின உடனே சூடோடவே நம்ம மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 அல்லது 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடணும். ஸ்டவ்வில் வாணலை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் அதில் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பகோடாவை போட ஆரம்பிக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு ஒரு சின்ன பீஸ் போட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பகோடாவை போட ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி பிரித்து போடணும். போடும்போது பப்புள்ஸ் வருது பாருங்கள். உங்களுக்கு கையில் போடுறதுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணியே போடலாம். போட்டுட்டு மெதுவாக 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி திருப்பி விடணும். பாருங்கள், இது பஜ்ஜி பதத்துக்கு இருக்குது. இந்த டைம்லலாம் எடுக்கக்கூடாது. நல்லா மொறுன்னு வரணும். அதுக்குன்னுட்டு ரொம்பவும் தீச்சி எடுத்துடக்கூடாது. ஒரு பதம் வந்த உடனே எடுத்துடணும். இந்த பதமே போதுமானது. அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. ஒரு கப் சூடாக காஃபியோட மொறுன்ட்டு காலிஃப்ளவர் பக்கோடா வின்டர் சீசனுக்கு சூப்பராக இருக்கும் இல்லைங்களா?